ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் யுஎஸ்ஏ தமிழன் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்ப்போம். ரீசெண்டாக ஒரு வீடியோ வைரலாக போயிட்டுருக்கு இன்டர்நெட்டில். ஒருத்தர் எலிவேட்டரில் வந்து உள்ள ஒரு பேட்டரியோட நின்றுட்டு இருப்பாரு. உடனே ஃபயர் பிடிச்சிரும். அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட வீடியோஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள், டெக்னிக்கல் வீடியோஸை. என்னோட பிளேலிஸ்ட்டும் போய் செக் அவுட் பண்ணுங்கள். அப்புறம் ட்விட்டர் அக்கௌண்ட்டும் போய் ஃபாலோ பண்ணுங்கள். நான் வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நான் லிங்க் கீழே போடுறேன். அதில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஓகே. சரி, நம்ம இப்போ டாபிக்குள்ளார போகலாம். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்து ஒரு வைரல் வீடியோ எடுத்து அந்த வைரல் வீடியோ என்ன நடக்குது அப்படின்றது நம்ம சயின்டிஃபிக் எக்ஸ்ப்ளனேஷன் வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த வைரல் வீடியோ வந்து இப்போ ரீசெண்டாக தான் எனக்கும் வந்தது. ஒருத்தர் வந்து ஃபார்வர்ட் பண்ணார். அந்த வீடியோவில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒருத்தர் வந்து ஒரு பேட்ரி வச்சுட்டு எலிவேட்டருக்குள்ளார போவார். அந்த எலிவேட்டரில் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா அந்த பேட்டரி வெடிச்சிடும். வெடித்து ஃபுல்லாக வந்து ஃபயர் இன்சிடென்ட் நடந்து அவர் ஃபிசிக்கலாகவே ரொம்ப டேமேஜ் ஆகிடுவார். ஸோ இது கூட அந்த அந்த வீடியோ கூட வந்து இன்னொரு கமெண்ட்டும் ஒன்று இருந்தது. இது வந்து நடக்கிறது வந்து ரீசன் வந்து மேக்னெட் வழியாக நடக்குது. இந்த எலிவேட்டர் வந்து மேக்னெட்டிசம் இருக்கிறதுனால வந்து ஃபயர் பற்றிக்கிச்சு அப்படின்னு. ஸோ இது கொஞ்சம் மிஸ்இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது. எது உண்மை எது பொய் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்னோட பிளேலிஸ்ட் போய் செக் அவுட் பண்ணிங்கன்னா நான் ஒரு லித்தியம் அயன் பேட்டரிஸ் பற்றி ஃபுல் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதை போய் நீங்கள் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓவராலாக பேட்டரிஸ் பற்றி ஒரு ஐடியா கிடச்சிரும். இப்போ உலகத்தில் எந்த பேட்டரி எடுத்தாலும் சிலதெல்லாம் ரொம்ப காமன். பேட்டரிஸ் வந்து ஒரு டெம்பரரி தான். அந்த பேட்டரி வந்து உள்ளே இருக்கிற அந்த அயானிக் ஸ்டேட்னால வந்து பேட்டரிஸ் எப்பயுமே ஒரு அன்ஸ்டேபிள் ஸ்டேட்லேயே இருக்கும். அதனால் வந்து உலகத்தில் எந்த பேட்டரியாக இருந்தாலும் ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்குது ரொம்ப சுலபமாக நடந்துடும். அதுக்கு கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. அதை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போது இந்த வீடியோவில் வர்றது வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து பைக் பேட்டரி. அந்த பைக் பேட்டரி வந்து 2-3 டைப் தான் இருக்குது. அதில் லித்தியம் அயான் பேட்டரியும் ஒரு டைப். உள்ளே இருக்கிற செல்ஸ் எல்லாம் வந்து காம்பேக்டாக பேக் பண்ணி அது வந்து மாடியூல்ஸ் அப்படின்வாங்க. ஒவ்வொரு மாடியூலில் வந்து நம்பர் ஆஃப் செல்ஸ் வச்சு அதை காம்பேக்டாக பேக் பண்ணி ஒரு யூனிட் மாதிரி போட்டு கொடுத்துருவாங்க. சரி, லித்தியம் அயான் பேட்டரி வந்து ஏன் ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். லித்தியம் அயான் தான் இப்போ லேட்டஸ்ட்டாக எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுற பேட்டரி. அதுக்கு ஒரே ரீசன் வந்துன்னா லித்தியம் அயான் வந்து ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகும், நிறைய சார்ஜ் ஸ்டோர் பண்ணும். இன்னொன்று வந்து உங்களுக்கு வந்து சார்ஜ் சைக்கிள்ஸ் வந்து நிறைய இருக்கும். நீங்கள் வந்து நிறைய டைம் சார்ஜ் ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதுக்கு லித்தியம் அயான் பேட்டரி தான் ரொம்ப ப்ரிஃபர்டு. இந்த லித்தியம் அயான் பேட்டரிஸில் ப்ரைமரி அட்வான்டேஜாக வந்து அது ரொம்ப லைட் வெயிட். அதனாலேயே வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த வெயிட் கெப்பாசிட்டிலாம் வந்து நம்ம நிறைய டைம் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதனால் லித்தியம் அயான் பேட்டரிஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால அது வந்து இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக அது ப்ரிஃபர் பண்ணுது. இன்னொன்று வந்து லித்தியம் அயான் பேட்டரிஸ் வந்து உங்களுக்கு நல்லா காம்பேக்டாக வந்து உங்களால் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ஸோ லித்தியம் அயானோட ஒரு அட்வான்டேஜஸ் வந்து நிறைய இருக்குது. அதனால தான் வந்து இப்போ இருக்கிற லேப்டாப்ஸ்லேருந்து செல்ஃபோன் எல்லா டெக்னாலஜி ரிலேட்டட் ஐட்டம்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா லித்தியம் அயன் பேட்டரி தான் இப்போ வந்து ப்ரிஃபர்ட் வே ஆஃப் ஸ்டோரிங் அப்படின்றது தான் நம்ம வச்சுக்கலாம். பேட்டரிஸ் வந்து ஜென்ரலாக எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னா, ஒரு கேத்தோடு ஒன்று இருக்கும், ஒரு ஆனோடு ஒன்று இருக்கும். ரெண்டுமே வேறு மெட்டல். நம்ம வந்து ஒரு எலக்ட்ரிக் சார்ஜ் உள்ளே ஸ்டோர் பண்ணியாச்சு அப்படின்னா அந்த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் என்ன டைரெக்ஷனில் இருக்கோ அதை பொறுத்து நம்ம வந்து சார்ஜ் வந்து வெளியில் எடுக்க முடியும். இதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணியாச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து சார்ஜ் வந்து ஏற்ற முடியும். ஸோ நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ண முடியும். என்னோட வீடியோ போய் பார்த்தீங்கன்னா இது டீட்டெயிலாக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எப்படி இந்த ரீசார்ஜ்லாம் நடக்குது அப்படின்னு அதை போய் பாருங்கள். நம்ம இதில் டீட்டெயில் போக போகிறதில்ல. ஆனால் இம்பார்ட்டண்ட்டாக என்ன வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு லேயர் ஒரு எலக்ட்ரோலைட் லேயர்னு ஒன்று இருக்கும். அந்த எலக்ட்ரோலைட் வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும். ஸோ டிபெண்டிங் ஆன் டைப் ஆஃப் பேட்டரி. அந்த எலக்ட்ரோலைட் லேயர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அது ஒரு சார்ஜ் வந்து கேத்தோட்லேருந்து ஆனோடுக்கு போகிறதுக்கும் ஆனோட்லேருந்து கேத்தோட் போகிறதுக்கும் அந்த எலக்ட்ரோலைட் லேயர் வழியாக தான் வந்து போகணும். ஸோ அதுதான் வந்து பேட்டரியோட ஒரு மெக்கானிசமே. சரி, பேட்டரி வந்து ஜென்ரலாக வந்து ஒரு அன்ஸ்டேபிளான ஒரு யூனிட் அது. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, பேட்டரிக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் எப்பயுமே இருக்கும். அந்த பேட்டரியோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, முதல்ல சொல்கிறது வந்து என்ன டெம்பரேச்சரில் அந்த பேட்டரியை வைக்கணும் அப்படின்னு. அந்த டெம்பரேச்சர் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா, ஒரு மினிமம் ஒன்று இருக்கும், ஒரு மேக்ஸிமம் ஒன்று இருக்கும். ஒரு 50 டிகிரி சென்டிகிரேட் இல்லை 60 டிகிரி சென்டிகிரேட் ஏதோ ஒரு மேக்ஸ் வேலையை அவங்க கொடுத்துருப்பாங்க. நம்ம நிறைய டைம் பேட்டரி வாங்கும்போது அதெல்லாம் நம்ம படிக்க போகிறதில்ல. நம்ம வந்து பேட்டரி வாங்கி அப்படியே யூஸ் பண்ணிடுவோம். ஸோ அது ஒன்று. இன்னொன்று வந்து பேட்டரி வந்து உங்களுக்கு சார்ஜ் அண்ட் ரீசார்ஜ் சைக்கிள்ஸ் வந்து எத்தனை டைம் பண்ணணும் அப்படின்னு ஒரு லிமிட் இருக்கும். அதே மாதிரி பேட்டரியை வந்து நீங்கள் சார்ஜ்லேயே வச்சுட்டு இருக்கக்கூடாது. ஒரு 100% ஆச்சுன்னா நம்ம சார்ஜ் விட்டு வெளியில் எடுத்துடணும். இன்னொன்று வந்து பேட்டரி வந்து 0% வரைக்கும் ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சார்ஜ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க பேட்டரி வந்து எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அதை வந்து நம்ம நிறைய டைம் அட்டென்ஷன் கொடுக்குறதில்ல. ஏன்னா அது வந்து ஒரு விஷயமா நம்மளுக்கு தெரியாது. ஸோ இது வந்து ஒரு விஷயமா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்.
நீங்க இன்டர்நெட்ல போய் சர்ச் பண்ணீங்கன்னா, பேட்டரி ரிலேட்டட் இன்சிடென்ட்ஸ் எவ்வளோ நடக்குதுன்னு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா, ஏகப்பட்டது வரும். நீங்க பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ளாரையும் பேட்டரி வெடிச்சது இருக்கு. எலிவேட்டர்லயும் வெடிக்கும். அதுக்கப்புறம் சைக்கிள் ஷாப்ல வெடிக்கும். அப்புறம் வந்து நீங்க நினைக்க முடியாது. ஈவன் டெஸ்லா கார்ல கூட பேட்டரி வெடிச்சிருக்கு. ஸோ எதனா பேட்டரி வந்து ஒரு வாலடைலான ஒரு ஆப்ஜெக்ட். அது வந்து நம்ப பராமரிக்கல அப்டின்னா, பேட்டரி வந்து நம்ம அன்ஸ்டேபிள் ஸ்டேட்ல தூக்கி போட்டுருவோம். சரி, இப்ப வந்து நம்ம எலிவேட்டர் அந்த வீடியோக்கு நம்ம வருவோம். ஸோ நம்ம அந்த கேரக்டர் வந்து என்ன பண்ணுவாரு அப்டின்னா, அவரு கையில வந்து ஒரு பேட்டரி வச்சுட்டு இருப்பாரு. நம்ம வந்து சில அசம்ப்ஷன் வந்து இதில பண்ணிக்கலாம். அது புது பேட்டரியா, பழைய பேட்டரியா? புது பேட்டரினா அது சைக்கிள்ல தான் மாட்டியிருக்கும். ஆனா சைக்கிள் விட்டு வெளியில எடுத்ததுனால, அது என்னோட அசம்ப்ஷன் வந்து அவர் சர்வீஸ் பண்ணிட்டு வராரு. அந்த பேட்டரிய இல்ல யார்கிட்டயோ குடுத்து ரிப்பேர் பண்ணிட்டு வராரு அப்படின்னு அசம்ப்ஷன் பண்ணிக்கலாம். இல்ல இன்னொரு அசம்ப்ஷன் என்ன பண்ணலாம்னா, அது புது பேட்டரி தான். ஆனா அவர் வந்து கீழ சைக்கிள்ல வச்சா திருடிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி பேட்டரிய மட்டும் கழட்டிட்டு எடுத்துன்னு வரலாம். அது ஒரு அசம்ப்ஷன் நம்ம பண்ணிக்கலாம். ஆனா அவர் வந்து எலிவேட்டருக்குள்ளார வந்து நுழைவாரு. நுழைஞ்சிட்டோனே கொஞ்சம் ஒரு 10 செகண்ட்லயே பார்த்தீங்கன்னா, பேட்டரி கீழ இருந்து ஒரு பெரிய ஒரு புஸ்வானம் மாரி ஒரு எஃபெக்ட் ஒண்ணு வரும். எஃபெக்ட் வந்து அப்புறம் இம்மீடியட்டா வந்து ஃபயர் கா கேட்ச் அப் ஆயிடும். ஸோ இந்த இதில வீடியோ வந்து முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் வந்து அவர ஹாஸ்பிட்டல் கூட்டு போறது இந்த மாரி நடக்கும். இப்ப கொஸ்டின் வந்து என்னன்னா, இதெல்லாம் உண்மையா? அப்படின்றது ஒரு கொஸ்டின் வந்து நம்ம மனசுல இருக்கு. இன்னொன்னு வந்து ஒரு பேட்டரி வெடிச்சு இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குமா? அப்படிங்கிறதும் நம்ம வந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இப்ப பேட்டரின்றது நம்ம என்ன நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து பேட்டரி வந்து ஒரு AA பேட்டரி அந்த அந்த சைஸ் பேட்டரி வச்சு இவ்வளோ எஃபெக்ட் குடுக்குமா? அப்படின்றத நம்ம கேட்டுக்கலாம். அத வந்து நம்ம இப்ப வந்து அனலைஸ் பண்ணுவோம். நீங்க சில டைம் நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஃப்ளைட்டுக்குள்ளார வந்து பேட்டரி வந்து வெடிச்சுச்சு அப்படின்னு கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் நடந்தது உண்டு. ஸோ இப்ப பேட்டரி வந்து உண்மையாலுமே ஃபயர் பிடிக்கும். அது வந்து அது நடக்குது உண்ம. என்ன கண்டிஷன்ல பிடிக்கும்? அதுதான் வந்து நம்ம வந்து இப்ப அனலைஸ் பண்ணலாம். இப்போ ஒரு டெர்மினாலஜி ஒண்ணு இருக்கு. தெர்மல் ரன் அவே அப்படின்னு. அந்த பேட்டரியில தெர்மல் ரன் அவேன்னு ஒரு ப்ராசஸ் நடந்தது அப்படின்னா, பேட்டரி வந்து ஃபயர் பிடிச்சுக்கும். இப்ப வந்து என்னன்னா, இப்ப பேட்டரிக்குள்ளார பார்த்தீங்கன்னா, கேத்தோட் டூ ஆனோட் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும். அந்த எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகுறதுனால என்ன ஆகும்னா, ஒரு டெம்பரேச்சர் வந்து இன்கிரீஸ் ஆகும். ஏன்னா, அது வந்து என்னன்னா, அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து பைண்ட் ஆவுறதும், அப்புறம் பிரிஞ்சு போறதும் இந்த மாரி உள்ள விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும். இதனோட பை ப்ராடக்ட் வந்து ஒரு ரியாக்ஷன். அது வந்து எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஹீட் வந்து ஜெனரேட் ஆகும். ஆனா, பேட்டரியில வந்து அந்த ஹீட் வந்து கன்டெய்ன்டா தான் இருக்கும். ஏன்னா, நம்ம அந்த பேட்டரியோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா, அது வந்து சொல்லும். இவ்வளோ டெம்பரேச்சர்க்குள்ளார நீங்க வைக்கணும் அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. ஏன்னா, பேட்டரியோட இன்டர்னல் டெம்பரேச்சர்ன்னு ஒண்ணு இருக்கு. வெளியில இருக்கிற டெம்பரேச்சர் ஒண்ணு இருக்கு. ஸோ, அந்த இன்டர்னல் டெம்பரேச்சர் வந்து அது மேனேஜ் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இன்னொரு பேட்டரி மேனேஜ்மென்ட் மாடியூல்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. இப்போ ஒரு சிங்கிள் பேட்டரினா நீங்க வந்து பேட்டரி மேனேஜ்மென்ட் மாடியூல் இருக்காது. பல பேட்டரி ஒரு ஒரு கான்ஃபிகரேஷன்ல வந்து ஒரு மாடியூலா கனெக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, சீரிஸ் அண்ட் பேரலலா கனெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, அத மேனேஜ் பண்றதுக்கு ஒரு பேட்டரி மேனேஜ்மென்ட் மாடியூல்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. இப்ப அந்த மாடியூலோட வேலை வந்து என்னன்னா, இந்த பேட்டரிஸ் வந்து சார்ஜ் வந்து ஒரு ஈக்குவலா அளவா வந்து சார்ஜ் ஆக வைக்கிறது தான் வந்து பேட்டரி மேனேஜ்மென்ட்டோட வேலை. ஏன்னா, ஒரு ஸ்பெசிஃபிக் பேட்டரி வந்து நெறைய சார்ஜ் ஆச்சுன்னா, அதோட இன்டர்னல் டெம்பரேச்சர் வந்து அதிகமாயிடும். இப்போ அதனால என்ன பண்ணா, அது பேலன்ஸ்டா வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்றது தான் வந்து பேட்டரி மேனேஜ்மென்ட்டோட வேலை. இந்த பேட்டரிஸோட மாடியூல் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஒரு வெளியில ஒரு பிளேட் வச்சு ஏர் டைட்டா வந்து பேக் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா, அந்த மாடியூல்ஸ்ல வந்து ஒண்ணு பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவ் டெர்மினல் இருக்கும், ஒரு நெகட்டிவ் டெர்மினல் இருக்கும் அவுட்புட் எடுக்கிறதுக்கு. அது இன்னொரு டெர்மினல் கூட ஒட்டிச்சு அப்படின்னா ஷார்ட் சர்க்யூட் ஆயிடும். அதனால வந்து என்ன ஆகும்னா, அத ப்ராப்பரா லேயரிங் பண்ணி, அது நல்லா காம்பேக்ட்டா பேக் பண்ணி, உள்ள காற்று, இல்ல தண்ணி இது 2மே நுழையாத மாரி வந்து சீல் பண்ணிருவாங்க. இப்போ உள்ள எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆறதுனால என்ன ஆகும்னா, டெம்பரேச்சர் வந்து இன்கிரீஸ் ஆகும். ஆனா, சில டைம்ல வந்து என்ன ஆகும்னா, அந்த ஹீட் வந்து கொஞ்சம் எக்ஸசிவா வந்து புரொடியூஸ் ஆயிடும். அது என்ன மாரி கண்டிஷன்ஸ்ல வந்து எக்ஸசிவா புரொடியூஸ் ஆகும் அப்டின்னா, உங்களோட இன்டர்னல் டெம்பரேச்சர் இப்போ வந்து எலக்ட்ரோலைட் வந்து அந்த சார்ஜ் அண்ட் ரீசார்ஜ் டிஸ்சார்ஜ் ஆகும்போது என்ன ஆகும்னா, சில டைம் ஒரு சைக்கிள்ல மாட்டிக்கும். அந்த சைக்கிள் தான் ஒரு லூப்ல மாட்டிக்கும். அப்பன்னா அது வந்து டெம்பரேச்சர் ஏத்திக்கிட்டே போகும். அப்பன்னா அந்த எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் வந்து ஒரு ஓவர்ஃப்ளோ ஆகுற ஸ்டேட்ல வந்து போயிட்டுருக்கும். உள்ள இருக்கிற எலக்ட்ரோலைட் வந்து கேஸா மாறிடும். அந்த கேஸ் வந்து ஒரு பெரிய அழுத்தம் வந்து உள்ள குடுக்கும். இந்த அப்நார்மல் செயின் ரியாக்ஷன் வந்து சில கண்டிஷன்ஸ்ல வந்து அது நடக்கும். அது பேர் வந்து பேட்டரி அப்யூஸ் அப்டின்னுவாங்க. அந்த பேட்டரி அப்யூஸ்னா என்னன்னா, நம்ம பேட்டரி வந்து சரியா வந்து ஸ்டோர் பண்ணாம இருக்கிறது ஒண்ணு. சரியான கண்டிஷன்ஸ்ல வந்து வைக்கல அப்டின்னா, அந்த ரேட்டட் கண்டிஷன் என்ன மேக்ஸிமம் டெம்பரேச்சர்ல வைக்கணுமோ, அந்த மேக்ஸிமம் டெம்பரேச்சர்ல தான் அந்த பேட்டரி வந்து வைக்கணும். மினிமம் டெம்பரேச்சர்னா, மினிமம் டெம்பரேச்சர்க்குள்ளார அந்த ரேஞ்ச்ல தான் அந்த பேட்டரி வந்து வைக்கணும். அப்யூஸ் எல்லாம் நடந்தது அப்டின்னா, அது ஒரு பிரச்சனை. சில அப்யூஸ் வந்து நம்மள அறியாமலே நம்ம பண்ணிருவோம். பேட்டரிய வந்து நம்ம தூக்கி போடுறது, கமுத்தி வைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து தேவையில்லாம பேட்டரி எடுத்துன்னு போய் இன்னொரு ஹாட்டான ஆப்ஜெக்ட் பக்கத்துல வைக்கிறது. இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க கார்ல வந்து ஒரு செல்ஃபோன விட்டு போயிறீங்க. நல்ல வெயில் அடிக்குது. அந்த செல்ஃபோன் மேல தான் படும். அந்த செல்ஃபோனுக்குள்ள என்ன இருக்கு? பேட்டரி. ஸோ நம்ம என்ன பண்றோம்னா, அந்த பேட்டரியோட ரேட்டட் டெம்பரேச்சரோட நம்ம ஜாஸ்தியா வந்து எலிவேட் பண்ணிர்றோம். ஸோ இந்த மாரி சினாரியோஸ் தான் வந்து அந்த தெர்மல் ரன் அவேக்கு வந்து ஒரு ட்ரிக்கர் பாயிண்ட்.
ஸோ இப்போ தெர்மல் ரன்அவே நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் ஆகி கேஸஸ் வந்து உள்ள பில்ட் ஆகும். இது செயின் ரியாக்ஷனாக இருக்கிறதுனால என்ன ஆகுனா கேஸஸ் வந்து பில்ட் ஆகிட்டே இருக்கும். ஒரு பாயிண்ட்ல வந்து கேஸ் வந்து வெடிச்சிடும். அந்த ஏன்னா அதுக்கு வெளியில வரதுக்கு வந்து வழி வேணும். இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கர்னா நம்ம விசில தள்ளிக்கிட்டு அந்த ப்ரெஷர் வெளியில வந்துடும். ஆனால் பேட்டரியில் வந்து எல்லாமே ஏர் டைட்டாக இருக்கிறதுனால என்ன ஆகுனா வேற வழி இல்லாமல் ஏதோ ஒன்று உடஞ்சி தான் ஆகணும். அது உடஞ்சிரும். இப்போ எப்படி இது ஃபயர் பிடிக்குது? உடையனா படார்னு ஒரு சவுண்ட் குடுத்து உடையலாம். அதுவும் நடந்திருக்கு. ஏன்னா, உங்க ஃபயர்லாம் எல்லாமே படார்னு சவுண்ட் குடுத்து உடைஞ்சிரும். ஆனா, நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த லித்தியம் அயான் பேட்டரிஸ் வந்து சீக்கிரமா வந்து ஃபயர் பிடிச்சிரும். அதுக்கு வந்து என்ன ரீசன் அப்டின்னா, உள்ள இருக்கிற மெட்டல் வந்து லித்தியம். லித்தியம் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் வாட்டர் அண்ட் ஏருக்கு. இப்ப லித்தியம் மெட்டல வந்து நீங்க சும்மா காத்துல வச்சாலே போதும். அது வந்து ஃப்ளேமபிள் சப்ஸ்டன்ஸ் அது. அந்த லித்தியம் வந்து இந்த கேஸஸ் வந்து வெளியில வரும்போது, அந்த லித்தியம் அயான்ஸ் அதுவும் வந்து எக்ஸ்போஸ் ஆயிடும் ஏர்ல. இப்ப நல்ல காம்பினேஷன் வந்துச்சு. இப்ப லித்தியம் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. அது ஃப்ளேமபிளா இருக்கு. இன்னொன்னு வந்து இந்த கேஸஸும் வெளியில வருது. அதுவும் ஃப்ளேமபிள். இது 2மே என்ன பண்ணும் அப்டின்னா, ஷார்ட் சர்க்யூட் ஆகி ஒரு பெரிய ஃபயர் நடக்கும். அந்த ஃபயரோட டெம்பரேச்சர் வந்து 700 டிகிரிஸ் இருக்கும் அந்த இன்ஸ்டன்ட்ல. அப்போ பார்த்தீங்கன்னா, அவ்வளோ அந்த ரியாக்ஷனோட பவர் அது. நம்ம வந்து இது எல்லாமே ஒரு செயின் ரியாக்ஷனா நடக்கிறதுனால, ஒரு எக்ஸ்போனென்ஷியலா ஒரு சடனா ஒரு இன்ஸ்டன்ட்டா வந்து அந்த பேட்டரி வந்து பத்திக்கும். அது நம்ம வீடியோல பார்க்கறது சாதாரண ஃபயர் மாரி தான் இருக்கு. ஆனா நீங்க அத போய் மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா, அதோட டெம்பரேச்சர் வந்து 700, 600 டிகிரிஸ் வாக்குல இருக்கும் அது. ரொம்ப சூடான ஒரு என்விரான்மென்ட். அதனால தான் வந்து என்னன்னா, இது இன்ஸ்டன்ட்டா வேற நடக்கும். கிராஜுவலா வந்து ஃபயர் பரவும். ஆனா இந்த மாரி பேட்டரி எக்ஸ்ப்ளோஷன்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 செகண்ட்ல பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா வந்து ஒரு காரையே வந்து ஃபயர்ல வந்து உள்ள தள்ளி விட்டுரும். ஸோ அந்த மாரி பவர்ஃபுல்லா அது வந்து நடக்கும். இந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுனால வந்து எல்லா பேட்டரீஸும் ஃபயர் பிடிச்சிருமா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கிடையாது. என்னன்னா, நீங்க ஹை குவாலிட்டி பேட்டரி நீங்க வாங்குனீங்கன்னா, அது வந்து ப்ராப்பர் ஸ்பெக்கோட கரெக்ட்டா வந்து பண்ணியிருப்பாங்க. அவங்க எல்லா கண்டிஷன்ஸும் வந்து அக்காமடேட் பண்ற மாரி பண்ணுவாங்க. ஆனா சில நாக் ஆஃப் ப்ராடக்ட்லாம் வரும். அந்த நாக் ஆஃப் ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து என்னன்னா பேட்டரி வேலை பண்ணா போதும் அப்படின்ற மாரி ஒரு பேட்டரி பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து ஸ்பெக் எல்லாம் கிடையாது. அவங்களோட நெறைய காம்ப்ரமைசஸ் பண்ணியிருப்பாங்க பேட்டரியில. நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பேட்டரீஸ் எடுத்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சுருவோம். இப்ப இருக்கிற பைக்லலாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சீப்பா இருக்குன்னு சொல்லி நம்ம வாங்குவோம். அதோட பெரிய காஸ்ட்டே வந்து அந்த பைக்ஸ்ல வந்து பேட்டரி தான். அந்த பேட்டரி வந்து நம்ம சீப்பரா கிடைக்கிறதுனால வந்து என்ன ஆகும் அப்டின்னா, அந்த பைக்கோட விலையும் கம்மியாயிடும். ஸோ அப்படி வச்சு பார்க்கும்போது நீங்க நீங்க காசுக்கு ஏத்த லட்டு தான் கிடைக்கும். ஸோ அந்த பேட்டரி வந்து நம்ம நம்ப முடியாது. நீங்க வீட்டுக்குள்ள நல்ல கண்டிஷன்ல வச்சாலே பேட்டரி பத்திக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த பேட்டரி வந்து ஒரு ஒழுங்கான ஒரு மெத்தட்ல வந்து அத தயாரிக்கல. ப்ராப்பர் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் கிடையாது. ஏதோ ஒரு சார்ஜ் ஆனா போதும், டிஸ்சார்ஜ் ஆனா போதும் அப்படின்றது இருக்கு. அப்படின்ற மாரி பண்ணிருவாங்க. அதுக்கு தான் வந்து இந்த சார்ஜ் அண்ட் ரீசார்ஜ் சைக்கிள்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த டெம்பரேச்சர் வந்து அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் கணக்குல வைக்காம இந்த சீப்பர் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பண்ணியதுனால வந்து இன்னும் ஃபயர் ஹேசர்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ ஃப்ளைட்ல பார்த்தீங்கன்னா, லக்கேஜுக்குள்ளார வந்து பேட்டரி அலோ பண்ண மாட்டாங்க. ஏன்னா, ஃப்ளைட் மேல 36,000 இல்ல 40,000 ஃபீட் ஹைட்ல இருக்கும்போது, உள்ள இருக்கிற டெம்பரேச்சர் வந்து ரொம்ப கம்மி. இப்போ குவாலிட்டி பேட்டரீஸ்னா அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி அந்த டெம்பரேச்சர்லாம் ஒர்க் பண்ற மாரி பண்ணுவாங்க. இப்போ சீப்பர் பேட்டரீஸ் நம்ம நல்லா சீப்பா கிடைக்குதுன்னு வாங்குற பேட்டரியெல்லாம் வந்து அந்த டெம்பரேச்சர்லாம் தாங்காது. அதனால உள்ள பேட்டரி வந்து வெடிச்சிரும். அதனால தான் வந்து பேட்டரியே எடுத்துன்னு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃப்ளைட்லலாம் வந்து தடை பண்ணிட்டாங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்கிறதுனால. சரி, இப்ப நம்ம அந்த வீடியோல பார்த்த மாதிரி அந்த எலிவேட்டருக்குள்ள நடக்கிறது உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ஹை சான்சஸ் இருக்கு. அது நடக்கிறதுக்கு உண்மையா தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்னோட டவுட் வந்து அது ரொம்ப லோ குவாலிட்டி பேட்டரி. இன்னொன்னு வந்து அவர் கையில பேட்டரி எடுத்துட்டு வராரு. அப்படின்னா, அவர் வந்து அந்த பேட்டரிய சர்வீஸ் பண்ணிட்டு தான் எடுத்துன்னு வர மாரி எனக்கு தெரியுது. திருட்டு பயத்தினால எடுத்துன்னு வர மாரி தெரியல. அப்படி இருந்தோம்னா நம்ம வந்து எல்லாம் பேட்டரி தான் கையில பேட்டரி எடுத்துன்னு தான் போவாங்க. ஸோ சர்வீஸ் பண்ணிட்டு வர பேட்டரி அப்படின்னா, ஏற்கனவே அந்த பேட்டரி வந்து ஃபால்ட்டடா இருக்கு. அத சர்வீஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரதுனால வந்து அது என்ன குவாலிட்டில ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம டவுட் பண்ணலாம். ஸோ ஏற்கனவே அன்ஸ்டேபிளா இருக்கிற பேட்டரிஸ வந்து இன்னும் அன்ஸ்டேபிள் ஸ்டேட்ல கொண்டு வந்துட்டு அவர் எலிவேட்டருக்குள்ளார போடுறாரு. இந்த வாட்ஸ்அப் மெசேஜஸ்ல வந்து இது எலிவேட்டரோட மேக்னெட்டிசம்னால தான் பேட்டரி பத்திக்கிச்சு அப்படின்றது அது சுத்தமா வந்து உண்மையே கிடையாது. மேக்னெட்டிசம்க்கு இதுக்கு சுத்தமா சம்மந்தமே கிடையாது. எலிவேட்டர்ல வேணா ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி வேணா அடிக்கலாம். ஆனா மேக்னெட்டிசம்க்கு இதுக்கும் சம்மந்தம் இருக்க மாரி அது வந்து ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷன் தான். பட் ஆனா என்னோட சஸ்பிஷன் வந்து இந்த இன்சிடென்ட் நடந்தது உண்மை. ஆனா அதுக்கு காரணம் வந்து ஒரு ஹை குவாலிட்டி பேட்டரியா இருந்ததுன்னா நடந்திருக்காது அப்படிங்கிறது என்னோட பார்வை அதுல. ஆனா இது லோ குவாலிட்டி பேட்டரியா இருக்கிறதுனால வந்து இந்த மாரி நெறைய இன்ஸ்டன்ஸஸ் வந்து நீங்க இன்டர்நெட்ல பார்க்கலாம். ஏன்னா, நீங்க ஒரு விஷயம் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது எதுலயாவது அப்படின்னு நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா, பேட்டரீஸ்ல மட்டும் காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது. எதுக்கு அப்படின்னா, நம்ம பேட்டரீஸ் வந்து வீட்டுக்குள்ளாரயே வைக்கிறோம். ஸோ ஏதோ ஒரு பேட்டரி வெடிச்சுச்சு அப்படின்னா, அந்த டெம்பரேச்சர் வந்து இன்டர்னல் டெம்பரேச்சர் வந்து 700 டிகிரிஸ் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு. அப்பனா நீங்க பக்கத்துல என்ன இருந்தாலும் வந்து எல்லாமே பத்திக்கும். அதுவும் இன்ஸ்டன்ட்டா பத்திக்கும். உங்களுக்கு டைமே கிடைக்காது தப்பிச்சு வரதுக்கு. ஸோ அவ்வளோ சீரியஸ் இது. சரி. உங்களுக்கு வந்து இப்போ இந்த விளக்கம் வந்து புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அந்த வைரல் வீடியோ வச்சு நம்ம வந்து என்ன நடந்திருக்கு, என்ன நடக்கல, அப்புறம் சயன்ஸ் பார்லர்லேருந்து நம்ம பார்த்தோம். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட வீடியோஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருந்தாலும் போடுங்க. வீடியோஸ் வேணாலும் கேளுங்க. நான் அதுக்கேத்த மாரி வீடியோஸ வந்து நான் கிரியேட் பண்றேன். பார்க்கலாங்களா? பாய்.